தலைப்பை உங்களுக்கு முதல்ல அறிமுகப்படுத்தும்படிக்கு நான் விரும்புகிறேன். மிரக்கிள் இன் த மிடில் ஆஃப் அ மீல். உணவின் நடுவே நிகழ்ந்த ஒரு அற்புதம் என்றதான ஒரு தலைப்பை நான் கொடுத்திருக்கிறேன். இதற்கென்று நாம் எடுக்கிற வேத வசனத்தை நீங்கள் கவனிக்கும்படிக்கு அழைக்கிறேன். 2 ராஜாக்கள் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே வசனங்கள் 38 துவங்கி 41ஆம் வசனம் வரைக்கும் நான் உங்களுக்கு எடுத்திருக்கிறேன். இந்த வேத வசனத்தை கவனித்து இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இந்த அற்புத இரவு ஆராதனையிலே அவர் என்னத்தை பேசுவார் என்று கவனிக்க போகின்றோம். All right, I'm going to try to read in English and then followed by those of us who will help me to read in English, in Tamil. All right, நாம் யாவரும் இந்த வேத வசனங்களை எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் நம்மோடு கூட நிச்சயமாய் பேசுவாராக. Praise the Lord சொல்வோம். All right, 2 ராஜாக்கள் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரத்தை என்னோடு கூட உங்க கையில எடுத்துக்கொள்ளும்படிக்கு உங்களை அன்போடு நான் கேட்கின்றேன். All right, வசனம் 38 துவங்கி 41ஆம் வசனம் வரையிலும். And Elisha returned to Gilgal, and there was a famine in the land. Now the sons of the prophets were sitting before him. And he said to his servant, put on the large pot and boil stew for the sons of the prophets. So one went out into the field to gather herbs and found a wild vine and gathered from it a lap full of wild goats, and came and sliced them into the pot of stew, though they did not know what they were. Then they served it to the men to eat. Now it happened as they were eating the stew that they cried out and said, O men of God, there is death in the pot, and they could not eat it. So he said, then bring some flour. And he put it into the pot and said, serve it to the people that they may eat. And there was nothing harmful in the pot. நாம் தமிழிலே இப்போது வாசிக்க கேட்போம். எலிசா கில்காலுக்கு திரும்பி இருக்கையில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தீர்க்க தரிசிகளின் புத்திரர் அவனுக்கு முன்பாக உட்கார்ந்து இருந்தார்கள். அவன் தன் வேலைக்காரனை நோக்கி, நீ பெரிய பானையை அடுப்பிலே வைத்து தீர்க்க தரிசிகளின் புத்திரருக்கு கூழ் காய்ச்சு என்றான். ஒருவன் கீரைகளை பறிக்க வெளியிலே போய் ஒரு பேய் கொம்மட்டி கொடியை கண்டு அந்த காய்களை நிறைய அறுத்து வந்து அவைகளை அரிந்து கூழ் பானையிலே போட்டான். அது இன்னதென்று அவர்களுக்கு தெரியாதிருந்தது. சாப்பிட அதை ஜனங்களுக்கு வார்த்தார்கள். அவர்கள் அந்த கூழில் எடுத்து சாப்பிடுகிற போது அதை சாப்பிடக்கூடாமல் தேவனுடைய மனுஷனை பானையில் சாவு இருக்கிறது என்று சத்தமிட்டார்கள். அப்பொழுது அவன் மாவை கொண்டு வர சொல்லி அந்த பானையிலே போட்டு ஜனங்கள் சாப்பிடும்படி அவர்களுக்கு வார் என்றான். அப்புறம் பானையிலே தோஷம் இல்லாமற் போயிற்று. நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இங்கே நாம் நடந்த ஒரு அற்புதத்தை குறித்து கவனிக்கிறோம். எலிஷா என்ற தீர்க்க தரிசியின் மூலமாக ஆண்டவர் அற்புதம் செய்தார். முதல்ல நாம் அறிந்து கொள்வோம், யார் இந்த எலிஷா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாக எலியாவுடைய உடன் ஊழியனாக அல்லது ஒரு துணை ஊழியனாக பணியாற்றினவன் தான் இந்த எலிஷா. எலியாவுடைய காலங்கள் முடிந்த போது ஆண்டவர் இந்த எலிஷாவை எழுப்பினார். இந்த எலிஷா இந்த தேவ மனுஷனான எலியாவை போகவே விடல. அப்புறம் நாம் பார்க்கிறோம், எலிஷா கிட்ட கேட்கிறார், உனக்கு என்ன வேணும்? அப்ப எலிஷா சொல்றார், உன் மேல் உள்ள அபிஷேகம் எனக்கு இரட்டிப்பாக வேணும் என்று சொல்லுகிறார். அதே போல பிரியமானவர்களே, இந்த எலிஷாவை ஆண்டவர் இரட்டிப்பாக ஆசீர்வதித்தார் என்று நாம் எல்லோரும் கற்றுக்கொள்கிறோம். அப்ப இந்த எலிஷா மூலமாய் நிறைய அற்புதங்கள் நடந்தது. இன்றைக்கு நாம் இந்த வேத பகுதியிலே ஒரு அற்புதத்தை நாம் காண்கின்றோம். இந்த அற்புத இரவு ஆராதனையிலே ஆண்டவர் நம்மோடு கூட இந்த அற்புதத்தை வைத்து நமக்கும் ஒரு அற்புதம் செய்வாராக. எல்லாரும் ஒரு பிரைஸ் தி லார்ட் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரியவர். இன்றைக்கு நான் இந்த பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கும் போது என்னுடைய சிந்தைக்கு முதலாவது ஆண்டவர் கொண்டு வந்த ஒரு காரியமானது, அற்புதம் எங்கே நடக்கும்? அற்புதம் எங்கே நடக்கும்? நிறைய பேர் நம் அற்புதத்தை தேடி எங்கே போவோம்? நம் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறபடியினாலே
அற்புதத்தை எதிர்பார்த்து தேவ ஆலயத்திற்கு ஓடி வருவோம். சொல்லுவோம் அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லது இந்த அற்புதம் எனக்கு வேண்டும் என்றால் சில ஊழியக்காரர்கள் சொல்லுவார்கள், நீ உபவாசம் பண்ணு, நீ ஜெபம் பண்ணு, நீ அற்புதத்தை காண்பாய். அப்ப நம்ம என்ன செய்வோம்னாக்கா, நான் அற்புதத்தை காணும்படிக்கு நான் என்ன செய்ய போறேன், உபவாசிக்க போறேன், ஜெபம் பண்ண போறேன். அப்போ நாம் ஜெபத்திலையும் உபவாசத்திலையும் காத்திருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறோம், ஆலயத்திலையும் பெற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கு இந்த அற்புத இரவு ஆராதனையில கூட நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள், அதுல ஒரு சந்தேகமும் இல்லை. எல்லாரும் ஆமேன்னு சொல்லுவோம். கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு அற்புதம் செய்வார். அப்ப ஆலயத்திலே செய்வார், நீ உபவாசம் பண்ணி காத்திருக்கும் போது உனக்கு அற்புதம் செய்வார். ஆனால் இந்த ஆண்டவர் இப்படி மட்டும் அல்ல, அவர் பல இடங்களிலே அற்புதம் செய்வார். இன்றைக்கு நாம் எங்கே அற்புதம் செய்கிறார் என்று கற்றுக்கொள்கிறோம் என்றால், ஆண்டவர் வேலை செய்கிற இடத்திலே, கூளை காய்த்து கொண்டு இருக்கிற இடத்திலே ஒரு அற்புதம் செய்கிறார். அல்லேலூயா. வீட்டில் தாய்மார்கள் சமையல் அறையிலே அவர்கள் சமைத்து கொண்டு இருக்கலாம், அங்கே ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு ஆலயத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உனக்கு இருக்கலாம். அல்லது இப்படி ஒரு அனுபவம் இல்லை, பாஸ்டர் நான் என் தனி அறைக்குள்ளார போய் முழங்காலிட்டால் அங்கே அற்புதம். அல்லேலூயா. நான் அடிக்கடி என்ன தெரியுமா செய்வேன், என் வாகனத்திலே அமரும் போது நான் என்ன செய்வேன்னாக்கா, வாகனத்திலே ஜெபம் பண்ணுவேன். சில சமயத்திலே ஏவப்பட்டு வாகனத்திலே பயணம் போகும்போது நான் ஜெபம் பண்ணுவேன். சிலர் எனக்கு அழைப்பு கொடுக்கும் போது, அது ஒருவேளை காரில் போய் கொண்டிருக்கும் போதும் அவர்கள் எனக்கு ஒரு தொலைபேசியில அழைப்பு கொடுத்தாலும், நான் அவர்கள் ஜெபிக்க வேண்டும் என்று விண்ணப்பித்தால் உடனடியாக வாகனத்தில் இருக்கும்போது கூட நான் ஜெபம் பண்ணுகிறேன். எத்தனையோ பேர் சொல்லுகிறார்கள், பாஸ்டர் நீங்க ஜெபம் பண்ணீங்க, எனக்கு அற்புதம் நடந்தது. நான் யோசித்து பார்க்கிறேன், எனக்கு தெரியும் நான் எப்போ இவங்களுக்காக ஜெபம் பண்ணேன், வாகனத்தை ஓட்டிட்டு போகும்போது அவர்களுக்காக ஜெபம் பண்ணேன். நம்ம ஆண்டவர் பிரியமானவர்களே, எங்கும் ஜெபத்தை கேட்கிறவர். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நீ பள்ளிக்கூடத்துல இருக்கலாம், நீ வேலை இடத்துல இருக்கலாம், வாகனத்தை ஓட்டி கொண்டிருக்கலாம், நீ தெருக்களிலே நடந்து கொண்டிருக்கலாம், ஆண்டவர் உன் ஜெபத்தை கேட்பது நிச்சயம். எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். அப்ப இன்றைக்கு இரவு நம்ம என்ன கற்றுக்கொள்றோம்னா, ஆண்டவர் வேலை செய்து கொண்டு அல்லது கிச்சன்ல வேலை செய்து கொண்டு, சமையல் அறையிலே வேலை செய்து கொண்டிருந்த இடத்துல நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை ஆண்டவர் மாற்றி இந்த எலிஷா மூலமாக ஒரு அற்புதத்தை உண்டு பண்ணினார். எலிஷா பெரியவன் தான், ஆனால் எலிஷா ஏன் பெரியவன்னா, அவனுக்குள் இருக்கிற ஆண்டவர் பெரியவர். இன்னைக்கு நம்மளாம் ஏன் பெரியவர்கள்னா, நமக்குள் இருக்கிற ஆண்டவர் அவர் பெரியவர். வலது கையை உயர்த்தி ஒரு ஆமீன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தானே நாம் சொல்றோம், எனக்குள் இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருப்பவனை பார்க்கலாம் பெரியவர் என்று சொல்லுகிறோம். எல்லாரும் பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆல்ரைட், இன்றைக்கு நம்ம நம்முடைய வேதத்தை வசனத்தை கையில வைத்துக் கொள்வோம். இந்த வசனத்துக்கு திரும்பி திரும்பி வருவோம். அதனால எல்லார் கையிலையும் ஒரு பைபிள் பேன் ஸ்கேல் நோட் புக் இருக்கா? எல்லாரும் உங்க பைபிள் பேன் ஸ்கேல் நோட் புக்கை வைத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டும் அல்லாமல் பிரியமானவர்களே, நீங்கள் ஒரு புக் மார்க் ஒன்றை வைத்து இந்த வசனங்களிலே வைத்துக் கொள்ள வேண்டும். வேற இடங்களுக்கு நம்ம போனாலும் இந்த வசனத்துக்கு நம்ம திரும்பி வரப்போகிறோம். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்கிறோம், எலிஷா மூலமாய் ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்தார். இதை எங்க செய்தாருனாக்கா, இவர்கள் சமையல் அறையில் இருந்த போது அங்கே ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்தார். அப்ப இன்னொன்னு நான் கற்றுக்கொள்கிறேன். என்ன கற்றுக்கொள்கிறேன்னாக்கா, ஆலயத்தை விட்டு நம்ம வீட்டுக்கு போன பிற்பாடு நம்முடைய அன்றன்ற வாழ்வை ஆரம்பிக்கிறோம். நார்மல் லைஃப், நம்முடைய உடுப்புகளை எல்லாம் மாற்றி வீட்டு உடுப்பு போட்டு ஜஸ்ட் ஆர்டினரி லைஃப் ஸ்டைலுக்கு போயிடுறோம் இல்லையா? ஆண்டவர் உன்னுடைய ஆர்டினரி லைஃப் ஸ்டைல்லையும் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். இதை நம்ம எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். நீ நல்லா உடுத்தி வந்திருந்தாலும், நீ உடுத்தாமல் வீட்டில் இருக்கும்போது கூட ஆண்டவர் உன் ஜெபத்தை கேட்பார். உனக்கு ஒரு அற்புதம் செய்யணும்னு நினைத்தால் அவர் நிச்சயமாய் உனக்கு ஒரு அற்புதம் செய்வார்.
நாம் சொல்வோமா? ஆமென். இங்கே நாம் இந்த வசனத்தை கவனிக்க போகிறோம். இந்த வசனம் நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்குது. 38ஆம் வசனம் சொல்லுகிறது, தீர்க்கதரிசிகளின் பிள்ளைகள். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள்லாம் பசியாய் இருக்கிறார்கள், அவர்களுக்கு உணவு ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஒருவன் என்ன செய்கிறான்? வசனம் 39 சொல்லுகிறது, அவன் வெளியில போய் அவன் உணவை எடுத்து வருவதற்கு, அவன் போய் காய்கறிகளை அவன் பொறுக்கி கொண்டு வருவதற்கு அவன் போயிருக்கிறான் என்று சொல்லி, பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்திலே நாம் எல்லாரும் கற்றுக்கொள்கிறோம். இன்னொரு காரியம் கற்றுக்கொள்ளுங்கள். வசனம் 38 சொல்லுகிறது, எலிஷா கில்காலுக்கு திரும்பினான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்போ வசனம் ஆரம்பிக்கும் போதே நமக்கு சொல்லுகிறது, அவன் கில்காலுக்கு வரும்போது தேசத்தில் என்ன உண்டாய் இருக்கிறது? அங்கே ஒரு பஞ்சம் உண்டாய் இருக்கிறது என்று சொல்லி தேவனுடைய வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவருடைய தாசன் எங்கே போகிறார்? பஞ்சம் உண்டாகிற இடத்திற்கு வருகிறார். அல்லேலூயா. உணவு இல்லாத ஒரு நேரம், இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் ஒரு தீர்க்கதரிசி என்ன செய்கிறான்? தீர்க்கதரிசியின் குமாரர்கள் ஒருவன் போய் காய்கறிகளை பறித்து கொண்டு வருவதற்கு போகிறான். அவன் தவறாக விஷம் நிறைந்த காய்கறிகளை அவன் வாங்கி வந்து விடுகிறான். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இதில் நடந்த சம்பவம் பார்க்கிறதுக்கு சாப்பிடுற காய்கள் மாதிரி தான் இருக்கு. அல்லேலூயா. சமைக்கும் போது கூட தெரியல, பார்க்கிறதுக்கு சாப்பிடுறது போல தான் இருக்குது. அல்லேலூயா. ஆனா அது விஷம் நிறைந்தது என்று நாம் பார்க்கிறோம். அப்ப 40வது வசனத்தை கவனியுங்கள். இவர்கள் விஷம் நிறைந்த கூழ் என்றது கஞ்சி என்று அறிந்த போது இவர்கள் தேவனுடைய மனுஷனை உடனே நாடுகிறார்கள். ஆமேன் சொல்லுவோம். அல்லேலூயா. நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துருச்சுன்னா யாரை உடனே கூப்பிடுறோம்? பாஸ்டரை கூப்பிடுறோம். இன்னைக்கு ஒரு சகோதரி தன் பையன் அடிபட்டுட்டான்ட்டு உடனே எனக்கு டெலிஃபோன் செய்தார்கள். நான் எடுக்க தாமதமாயிருச்சு. அப்ப நான் கூப்பிடுறதுக்கு முன்னே அவங்க எனக்கு என்ன கொடுத்துட்டாங்க? ஒரு வாய்ஸ் நோட் கொடுத்துட்டாங்க, ஒரு போட்டோ அனுப்பிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா, முதல்ல நான் தெரிவிக்க வேண்டியது என்னுடைய தேவ மனுஷன், என்னுடைய பாஸ்டருக்கு நான் தெரிவிக்கணும். அல்லேலூயா. அப்ப இங்க நாம் பார்க்கிறோம், இவர்கள் என்ன செய்கிறார்கள்? உடனடியாக இவர்கள் தேவ மனுஷனை கூப்பிட்டு என்ன சொல்லுகிறார்கள்? கவனிப்போம். வசனம் 40 வாசிக்க கேளுங்கள். சாப்பிட அதை ஜனங்களுக்கு வார்த்தார்கள். அவர்கள் அந்த கூழில் எடுத்து சாப்பிடுகிற போது அதை சாப்பிட கூடாமல், தேவனுடைய மனுஷனே, பானையில் சாவு இருக்கிறது என்று சத்தமிட்டார்கள். எல்லாரும் சொல்லுவோமா? அல்லேலூயா. பிரியமானவர்களே, அவர்கள் என்ன என்று சத்தமிட்டார்களாம்? திரும்பி வாசியுமா? அந்த சத்தம் இட்டது மட்டும் கேட்போம். பானையில் சாவு இருக்கிறது என்று சத்தமிட்டார்கள். அல்லேலூயா. சாவு இருக்கிறது என்று அவர்கள் சத்தம் இட்டார்கள். பானையில் சாவு இருக்கிறது அறிந்து கொண்டார். அப்பதான் சாப்பிட்டு இருக்கும் போது அவர்கள் அறிகிறார்கள், இந்த 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 உணவு, இந்த கூழ் அல்லது இந்த கஞ்சி விஷம் உள்ளது. அப்ப உடனே அழைக்கிறார்கள், ஓ மேன் ஆஃப் காட், there is death in the pot. Shall we say amen? Hallelujah. அப்ப நான் இந்த பிரசங்கத்தை இன்றைக்கு ஆயத்தப்படுத்தும் போது ஆண்டவர் எனக்கு ஒரு உணர்ச்சியை கொடுக்கிறார். இவர்கள் ஆபத்து வந்த போது குரலை உயர்த்தினார்கள், தேவ மனுஷனை நாடினார்கள். அல்லேலூயா. குரலை உயர்த்தினார்கள். அப்ப நான் பார்க்கிறேன், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டாகிற ஒரு இடம் எப்போதும் இருக்கு. ஒரு மாற்றம் உண்டாகிற ஒரு இடம். சவுலுக்கு ஒரு மாற்றம் உண்டாகிற ஒரு இடம் எங்க இருந்துச்சுன்னா, அவன் தமஸ்கு வழிக்கு போகும்போது ஆண்டவர் ஒருவேளை இந்த சவுல் இடத்துல பேசுனாக்கா ஒரு மெல்லிய சத்தத்திலே சவுலே சவுலே என்று கூப்பிட்டு இருக்கலாம். ஆனா சத்தத்தோட கூட சேர்த்து ஆண்டவர் என்ன செய்தார்? ஒரு ஒளியை வீச பண்ணினார். அவன் குருடனான அவன் விழுந்தான். அவன் அறிந்து கொண்டான், இது சாதாரணமான சத்தம் இல்லை. அல்லேலூயா.
அப்ப நான் ஏன் இதை சொல்றேன்னா, இந்த சவுலுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிற ஒரு அனுபவம். எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். அதே போல இந்த வேத வசனத்திலே இந்த 40வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, இந்த வசனத்திலே நம்ம என்ன கற்றுக்கொள்ள முடியும்னா, அவர்கள் கூக்குரலிட்டார்கள், அவர்கள் சத்தமாய் கூப்பிட்டார்கள், தேவனுடைய மனுஷனை அழைத்தார்கள். இதுதான் இவர்களுக்கு கொண்டு வருகிற ஒரு மாற்றமான நேரம். அல்லேலூயா. நம் பாட்டெல்லாம் பாடுறோம் இல்லையா, கூப்பிடு நீ உனக்கு என்ன கொடுப்பாரா, பதில் கொடுப்பார், உன் குறைகளை எல்லாம் என்ன செய்திடுவார், நீக்கிடுவார். அல்லேலூயா. கூப்பிடு. நம் நிறைய பேர் யாரெல்லாம் கூப்பிடுவோம், நண்பர்களையும் சகோதர சகோதரிகளையும் நம்முடைய பெற்றோர்களையும், சரியா, நம்ம இப்படி மருத்துவரையும் இப்படி எல்லாம் கூப்பிடுவோம். ஆனா இங்கே நாம் பார்க்கிறோம், கற்றுக்கொள்கிறோம். நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னா, நாம் யாரை முதல்ல கூப்பிடுன்னு, அல்லேலூயா, தேவனை கூப்பிடுன்னு, தேவ மனுஷனை கூப்பிடுன்னு இவர்கள் எலிஷாவை கூப்பிட்டார்கள். எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை நாம் செலுத்துவோம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நான் இதை கற்றுக்கொள்கிற ஒரு மாற்றம். அல்லேலூயா. எல்லாருக்கும் மாற்றத்தை கொண்டு வருகிற ஒரு அனுபவம் இருக்கிறது, எல்லாருக்கும் இருக்கிறது. சிலருக்கு நிறையாவற்றி இருக்கும் மாற்றங்களை கொண்டு வருகிற ஒரு அனுபவம். எத்தனையோ முறை ஆண்டவரே மனம் திரும்புறேன்ட்டு நான் அவர் அண்டே வந்தேன், ஆனாலும் திரும்பி பின் மாற்றத்துக்கு போயிட்டேன். ஆனா பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போது திடீரென்று என்கிட்ட ஆண்டவர் பேசினார். அல்லேலூயா. பண்ண ஞாயிற்றுக்கிழமை ஒரு சகோதரி எனக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணாங்க. அல்லேலூயா. அந்த வாட்ஸ்அப் நான் வாசிக்கிறேன். அந்த சகோதரி ஏறக்குறைய 20 வருஷமா சர்ச்சில் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் அந்த சகோதரி எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க. அவங்க சொல்றாங்க, பாஸ்டர், இன்றைக்கு இந்த தேவனுடைய வார்த்தை என்னோடு கூட பேசினது. எல்லாரும் வலது கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துக. இன்றைக்கு இந்த தேவ வார்த்தை என்ன செய்தது, என்னை ஆசீர்வதித்தது, பேசினது, என்னோடு பேசினது, என் இருதயத்துக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்தது. நான் நொறுங்கி வந்தேன், அழுது கொண்டு வந்தேன், நான் போகும்போது மகிழ்ச்சியோடு போனேன். இதை என்ன என்று சொல்லுகிறேன்னா, ஒரு மாற்று உணர்வு. அல்லேலூயா. ஒரு மாற்றம். இன்றைக்கு கூட நீயும் கூட இந்த ஆலயத்திலே இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தோட போகலாம். நீ கர்த்தருக்கு இடம் கொடுப்பாய் என்ற, கர்த்தர் உன்னோடு பேசுவார் என்றால், ஏதோ ஒரு சம்பவத்தினால ஒரு அனுபவத்தோடு நீ ஆலயத்துக்கு வந்திருக்கலாம். நொறுங்கின நபராய் அல்லது தேவை உடையவளாய் கர்த்தர் உன்னோடு கூட பேசுவார். அப்ப இன்றைக்கு நம்முடைய தலைப்பு என்னங்க, மிரக்கிள் இன் தி மிடில் ஆஃப் a மீல். உணவின் நடுவே நிகழ்ந்த ஒரு அற்புதம். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. சரியா? இதுல நாம் முதல் பாடமாய் கற்றுக்கொள்ள போறோம். என்னோடு கூட நீங்க 38வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Let's come to verse 38. And in verse 38 we will learn the first lesson. முதல் பாடத்தை கற்றுக்கொள்ள போறோம். 38ஆம் வசனம். And Elisha returned to Gilgal, and there was a famine in the land. Now the sons of the prophets were sitting before him. And he said to his servant, put on the large pot and boil stew for the sons of the prophets. நாம் கேட்போம். எலிசா கில்காலுக்கு திரும்பி போய் இருக்கையில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தீர்க்க தரிசிகளின் புத்திரர் அவனுக்கு முன்பாக உட்கார்ந்திருந்தார்கள். அவன் தன் வேலைக்காரனை நோக்கி, நீ பெரிய பானையை அடுப்பிலை வைத்து தீர்க்க தரிசிகளின் புத்திரருக்கு கூழ் காய்ச்சு என்றான். எல்லாரும் ஆமென் சொல்வோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னை ஏவுகிறபடி உங்களோடு கூட நான் சில காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். முதல்ல தலைப்பு, மிரக்கிள் கேன் ஹேப்பன் இன் ஆர்டினரி பிளேசஸ். நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், இது எங்க நடக்குதுங்க? சமையல் அறையில் நடக்கிற ஒரு அற்புதம். அல்லேலூயா. சமையல் அறையிலே நடக்கிற ஒரு. ஸோ இன்றைக்கு யாரெல்லாம் இப்படி ஒரு உணர்வோடு இருக்கிறீங்க, அதாவது சர்ச்சுக்கு வந்தால் தான் எனக்கு அற்புதம் நடக்கும், நிச்சயமாய் நடக்கும்.
சபையிலே செய்யப்படுகிற சாலமோன் ராஜா ஜோம் பண்ணார். ஆண்டவரே, இந்த சபையிலே நான் உமக்கு கட்டின இந்த தெய்வ ஆலயத்திலே செய்யப்படுகிற ஜபங்கள் கேட்கப்படுவதாக. நான் போன வாரம் சொன்னேன், நம்ம சர்ச்சில் நாம் இந்த ஜபத்தை பண்ணிக்கிறோம்ல, பிரதிஷ்டை நாளிலே இதே ஜபத்தை செய்தோம். அப்ப இந்த சபையிலே செய்யப்படுகிற ஜபத்தை யார் கேட்கிறா? ஆண்டவர் கேட்கிறார். எல்லாரும் ஆமீன்னு சொல்லுங்க. ஆண்டவர் இந்த ஜபத்தை கேட்டு உனக்கு ஒரு அற்புதம் செய்திருந்தா ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோம். சரி, இந்த காரியத்தை கவனிப்போம். அற்புதங்கள் சாதாரண இடங்களிலும் நடக்கும். அல்லேலூயா. நம்மதல்ல உங்களுக்கு உரைத்தபடியே நான் காரில் போகும்போது ஜபிக்கிறேன். ஆண்டவர் சாதாரணமான இடத்திலே அவர் ஜபத்தை கேட்கிறார். அல்லேலூயா. எருசலேமை நோக்கி ஜெபம் பண்ணத்தான் கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். அல்லேலூயா. அப்படி அல்ல, கர்த்தர் இனி இருக்கிற இடத்துல அவர் உன் ஜெபத்தை கேட்க அவர் வல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது, நீங்க பாத்தீங்கன்னா கில்கால்ல குறைவான ஒரு நேரம், பஞ்சம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அந்த குறைவான நேரத்திலே ஆண்டவர் நிறைவை கொடுக்கிறார். ஆமேன். குறைந்திருக்கிற இடத்திலே ஆண்டவர் நிறைவை கொடுக்கிறார். உனக்கும் ஆண்டவர் அப்படியே ஒரு அற்புதம் செய்வார். குறைந்த இடத்துல, நீ எதிர்பாராத இடத்திலே உனக்கு அற்புதம் நடக்கும். எல்லாரும் ஆமேன் சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வேதத்திலே இப்படி நிறைய அனுபவங்களை பார்க்கிறேன். காண ஒரு கல்யாணத்துக்கு இயேசு போயிருக்கிறார். அங்க குறைவு வந்த போது, அல்லேலூயா, ஒரு கல்யாண வீட்டில் இயேசு ஒரு அற்புதம் செய்தார். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு ஒரு அற்புதம் செய்தார். காண கல்யாண வீட்டுக்கு தான் போயிருக்கிறார். குறைவு வந்த போது அவரை வந்து வேண்டிக் கொண்ட உடனே ஒரு அற்புதம் செய்தார். பேதுருடைய படகு கரையில் நிற்கிறது. திரள் ஜனங்கள் கூடி இருக்கிறார்கள். இயேசு படகில் ஏறி கொண்டார் என்று நாம் வாசிக்கிறோம். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் நீங்க போய் வாசிக்கலாம். அவர்கள் அப்ப பேதுரு அவனுடைய படகை கொடுத்தான். அப்புறம் நாம் பார்க்கிறோம். அப்புறம் நீங்க வாசிச்சீங்கன்னா, மீன் பிடிக்காமல் இருந்த இவர்களுக்கு ஏராளமான மீனை பிடிக்க ஆண்டவர் கிருபை. இன்னும் ஒரு அனுபவத்தையும் சொல்ற. அப்போஸ்தலர் புத்தகத்தை திறந்து கொள்ளுங்கள். அதுல 16ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா வசனம் 25, 26ஆம் வசனம். Acts of the Apostle, if you will come with me to Acts of the Apostle, and if you will come to chapter 16 verses 25 and 26, வாசிக்க கேட்போமே. நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சடிதியிலே சிறைச்சாலின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. எங்க நடக்குது இந்த அற்புதம்? சிறைச்சாலையிலே அற்புதம் நடக்குது. எழுப்புதல் கூட்டம். சரியா? சபையில தான் நடக்குதுன்னு கேள்விப்படுறோம். அங்க எழுப்புதல் கூட்டம், இங்கே எழுப்புதல் கூட்டம். அங்க போலாமா, இங்க போலாமா? நம்ம சர்ச்சிலையும் எழுப்புதல் கூட்டம் வச்சு எப்படியாவது ஜனங்கள் எழும்பி பிரகாசிப்பாங்க. இன்னும் ஒரு 2-3 நாள்ல நம்ம மத்தியில நமக்கு பெரியதான ஒரு எழுப்புதல் கூட்டம் நடக்குது. 12 மணி நேர துதி ஆராதனை. போன முறை நம்ம 9 மணி நேரம் செய்தோம். அந்த 2 வருடத்திற்கு முன்பு நாம் செய்ததை நிறைய பேர் என்கிட்ட சொன்னோம். நீங்கள் சொன்னீர்கள், நேரம் போனதே தெரியல. தேவ பிரசனம் அப்படிங்க. ஐயோ 12 மணி நேரமா அப்படின்னு நீங்க நினைத்து பார்க்கிற ஆட்களுக்கு உங்களுக்கு சவாலாய் சொல்றேன். ஆன்லைன்ல இருந்தாக்க கூட உங்களுக்கு சவாலாய் சொல்றேன். ஆலயத்துக்கு வந்து பாருங்க, வந்து உட்கார்ந்து பாருங்க. 12 மணி நேரம் முடியும் போது நீங்க என்ன தெரியுமா சொல்லுவீங்க? பாஸ்டர், அடுத்த வாட்டி இன்னும் கொஞ்சம் நேரமா இருக்காதா? வாலிப பிள்ளைகள் முகாமுக்கு போயிட்டு வராங்க வருஷம். இந்த முகாமுக்கு போயிட்டு வரும் போதெல்லாம் ஒவ்வொரு வருஷமும் சொல்ற வார்த்தை என்னமா தெரியுமா இருக்கும்? ஐயோ பாஸ்டர், பரலோக அனுபவம். ஏன்னா 3 நாளைக்கு அவங்க என்ன செய்யறாங்க? அங்க துதிக்கிறாங்க, பாடுறாங்க, வேத சத்தியத்தை கேட்கிறாங்க. அவங்க ரூமுக்கு போனாங்க, ஜெபம் இப்படியே நடந்துட்டு இருக்கிறதுனால அந்த பரலோக இடத்தை விட்டுட்டு
அவர்கள் வரும்போது பேசிட்டு ஃபர்ஸ்ட் அடுத்த வருஷம் ஒரு நாள் கூட்டிடுவீங்களா, எக்ஸ்ட்ரா ஒரு நாள் கூட்டிடுவீங்களா? ஹல்லேலூயா. ஏன்? தேவனுடைய சமூகம் வாலிப பிள்ளைகளுக்கு அந்த முகாம்ல 3 நாள் 10ல இன்னொரு நாள், இங்க 12 மணி நேரம் 10ல இன்னொரு நாள். கர்த்தருடைய பிள்ளையை வரலாமா வேணாமான்னு நினைக்கிறீங்களா? பயம் இல்லாம வாங்க, நிச்சயமாய் அநேகரை கூட்டி கொண்டு வாருங்க. இந்த இடமே மாற்றம் செய்யப்பட்டிருக்கோம். வித்தியாசமான அனுபவம் நாம் பெறுவோம். வந்து கலந்து தேவா நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் பெரியவரா இருப்பார். எல்லாரும் பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஆமென். ஆனா இங்க நாம் பார்க்கிறோம், வேத வசனம் சொல்லுகிறது நமக்கு, சிறைச்சாலைக்குள்ளார என்ன நடந்துச்சா? ஒரு எழுப்புதல் கூட்டம் நடந்துச்சா? அங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சிறைச்சாலை காவல்காரன் கூட ரட்சிக்கப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எல்லாரும் பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சோ இன்னைக்கு கத்துக்குவோம். முதல்ல நம்முடைய தலைப்பு என்ன? மிரேக்கிள் இன் தி மிடில் ஆஃப் a meal. சமையல் அறையில ஒரு அற்புதம் அப்படின்னு கற்றுக்கணும். அப்ப என்ன கற்றுக்கொண்டோம்? முதல்ல அற்புதம் எந்த இடத்துலயும் நடக்கும் என்று கற்றுக்கொள்ளும். இப்ப 2வது காரியத்தை 40வது வசனத்திலே கற்றுக்கொள்ள போறோம். 2வது காரியம் 40வது வசனம் வாசிங்கள், கேட்போம். சாப்பிட அதை ஜனங்களுக்கு வார்த்தார்கள். அவர்கள் அந்த கூழில் எடுத்து சாப்பிடுகிற போது அதை சாப்பிட கூடாமல், தேவனுடைய மனுஷனே, பானையில் சாவு இருக்கிறது என்று சத்தமிட்டார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா பசியோடு எல்லாம் உட்கார்ந்துட்டாங்க, சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாங்க. எப்படியோ ஒரு உணர்வு வருது, எப்படியோ கண்டுபிடிக்கிறாங்க. எனக்கு ஐம் நாட் ஷுவர் யாராவது உடனே சீக் ஆயிட்டாங்களா என்ன தெரியல. ஆனா ஒண்ணு எனக்கு தெரியும், அவர்கள் அறிந்து கொண்டார்கள் அந்த உணவு விஷம் உள்ளது. அல்லேலூயா. அப்போ உடனே அவர்கள் கூப்பிட்டார்கள், ஊழியக்காரனை கூப்பிட்டார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையை இதை பார்க்கும் போது நான் என்ன கற்றுக்கொள்றேன்னா, நம்முடைய வாழ்க்கையிலே ஆபத்துக்கள் வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆபத்துக்களே ஆண்டவர் மாற்றம் செய்ய முடியும். ஆமீன் சொல்லுங்க. நான் ஆங்கிலத்தில் இப்படியா சொல்லுங்க, God can reverse what is meant to destroy. தமிழ்ல பாருங்க, அழிக்க நினைத்ததை தேவன் தலைகீழாக மாற்ற முடியும். ஆமீன். தேவனால முடியுமா முடியாதா? எல்லாம் பாட்டெல்லாம் பாடுறோம்ல, கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். ஆமென். தேவனாலே நிச்சயமாய் கூடும். எல்லாரும் பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லி இருப்போம்? ஐயோ, அந்த பானையில் உள்ள கூளை தூக்கி வீசுங்க. நம்ம ஆஃப்கோர்ஸ் அதான நம்மளுடைய அனுபவமா இருக்குன்னு இல்லையா? சரியா? அது விஷம் உள்ளது கூழ், அது பரவாயில்ல வீசிடுங்க. அல்லேலூயா. ஆனா அறிந்து கொள்ளுங்கள், வேதம் சொல்லுகிற கில்காவிலே அது எப்படிப்பட்ட நேரம்? பஞ்சத்தின் நேரம். இதை வீசிட்டா இவர்களுக்கு வேற உணவும் இல்லை. அல்லேலூயா. பிரியமானவர்களை, இப்படிப்பட்ட நெருக்கத்திலே ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்கிறார். எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 41வது வசனத்தை வாசியுங்கள், கேட்போம். அப்பொழுது அவன் மாவை கொண்டு வர சொல்லி அதை பானையிலே போட்டு ஜனங்கள் சாப்பிடும்படி அவர்களுக்கு வார் என்றான். அப்புறம் பானையிலே தோஷம் இல்லாமற் போயிற்று. எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. நாம் இங்க என்ன பார்க்கிறோம்னா, மாவை கொண்டு வா என்று கேட்டு மாவை பானையிலே போட்டான். அப்போது அந்த பானையில் விஷம் உள்ள உணவை ஆண்டவர் என்ன செய்தாராம்? சுத்திகரித்தார். எலிஷாவுடைய வேலைலாம் எடுத்து போடுறது தான். ஆனா சுத்திகரிப்பையும் அல்லது விஷத்தை எடுக்கிறது தேவனால கூட. எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த உணவு இல்லைன்னா அங்கே உள்ளவர்கள் எத்தனை பேர் அவர்கள் மரித்து போவார்கள் என்று நமக்கு தெரியாது. சரியா? மரண ஒரு நிலையில் இருக்கிறார்கள், உணவு இல்லாத பஞ்சமான ஒரு நேரத்தில் இருக்கிறார்கள். அல்லேலூயா. சோ நாம் பார்க்கிறோம், எலிஷா என்ன செய்த? மாவை எடுத்து போட்டார். அந்த இடத்தில் உடனே என்ன உண்டானுச்சா?
ஒரு அற்புதம் உண்டானிச்சு. அல்லேலூயா. அப்புறம் எல்லாரும் தைரியமா எடுத்து சாப்பிடுறாங்க. காரணம் என்ன? அதை ஆண்டவர் மதுரமாக்கிட்டார். மாராவின் தண்ணீரை, கசந்த தண்ணீரை ஆண்டவர் என்ன செய்தார்? மோசே மூலமாக மதுரமாய் மாற்றிட்டார் இல்லையா? கனவு கல்யாணத்திலே ஆண்டவர் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாத்திட்டார். அப்ப இது ஆண்டவருக்கு கூடாத காரியமா? கூடுமான காரியம். தேவனால கூடும். எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. எனக்கு ஒரு ஞாபகம் வருகிறது. என்ன தெரியுமா? யோசேப்பு பாருங்க, சகோதரர்கள் அவனை எப்படியாவது தீட்டு கட்டிவிட வேண்டும் என்று ஒரு நாள் சமயம் வாய்த்த போது அவனை தூக்கி குழியில தள்ளி பின்பு அவனை விற்று போட்டார்கள். இனி இவனை காண மாட்டோம் என்று. அவன் சின்ன பையனா இருக்கும்போது ஒரு சொப்பனம் கண்டான். அவனுடைய அரிக்கட்டுகள் நிமிர்ந்து நிற்கிறது. அவனுடைய சகோதரர்களுடைய அரிக்கட்டுகள் தலை குனிந்து சுத்தி அவனை சுத்தி நிற்கிறது. இதுதான் அவர்களை கோபப்படுத்தினது. நீ சின்ன பையன், நாங்களாம் உன்னோட வயசுல மூத்தவர்கள், நாங்க உண்மை பணிந்து நிற்போமா? அப்பா கூட கோபப்பட்டாராம். ஆனா கடைசியில வேதம் நமக்கு சொல்லுகிறது, எப்படி ஆண்டவர் அவனுக்கு தரிசனம் கொடுத்தாரோ அதே போல வேதம் சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரும் அவனை சுத்தி நின்று தலை குனிந்து. ஏன்? பஞ்சம். எல்லாரும் எகிப்துக்கு வருகிறார். பார்த்தா யோசேப்பு இருக்கிறான். எல்லாம் பயந்தார்கள். அப்பா மரித்து போன பிற்பாடு தம்பி நிச்சயமாய் நம்ம ஏதாவது பண்ணிடுவான். பயந்தார்கள். என்ன நடக்க போதோ தெரியலையே. அப்பா மரணத்துக்கு பிற்பாடு தம்பி நமக்கு என்ன செய்வான்? அல்லேலூயா. அவர்கள் மனித சிந்தையிலே சிந்தித்தார்கள். மனித இயல்பு என்ன? பழிக்கு பழி. நீங்க என்ன பழி வாங்குனீங்க, நான் உங்களை பழி வாங்குவேன். அல்லேலூயா. ஆனா புதிய ஏற்பாடு சொல்லுகிறது, பழி வாங்குவது அது யாருடையது? கர்த்தர் சொல்ற, என்னுடையது. அல்லேலூயா. நீ பழி வாங்காதிருப்பாயாக. அப்ப யோசேப்பை நீங்க பாருங்க, வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்திற்கு நீங்க போனீங்கன்னா அங்க 20வது வசனத்திலே பாருங்க, வசனம் சொல்லுகிறது, சகோதரர்கள் பயந்து போனார்கள் என்று அறிந்த யோசேப்பு என்ன செய்தானாம்? சகோதரர்களுக்கு சொன்னானாம், பயப்படாதீர்கள், நீங்கள் எனக்கு தீங்கி எண்ணினீர்கள், ஆனால் ஆண்டவர் அதை என்னதை மாற்றினார்? நன்மையான மாற்றினார். அல்லேலூயா. இதை நம்ம பாட்டா பாடுறோம். நாம் சொல்றோம், தீமையானவைகளை ஆண்டவர் நன்மையாக மாற்றினார். சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. என் பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு எல்லாம் உனக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா தீங்கையும் கர்த்தர் உனக்கு அதை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது, ஆண்டவர் நமக்கு அவருக்கு பிரியமானவர்களுக்கு சகலத்தையும் என்னமா செய்கிறாராம்? நன்மையாக மாற்றுகிறாராம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்களேன் அல்லேலூயா. அல்லேலூயா. பைபிள்ல ஒரு சம்பவம் இருக்குங்க. ஸ்பிரிச்சுவலா கொஞ்சம் நம்ம பார்ப்போம். ஆதியாகமம் என்னாகமம் புஸ்தகத்தில் 21ஆம் அதிகாரம் நம்பர்ஸ் 21 வசனம் 4ல இருந்து 9 வரைக்கும் நீங்க போய் வாசிச்சு பார்த்தீங்கன்னாக்கா, வெங்கல சர்ப்பம் என்று நாம் பார்க்கிறோம். வனாந்தரத்திலே இவர்கள் போகும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்திலே நிறைய சர்ப்பங்கள், பாம்பு, விஷம் நிறைந்த பாம்பு எல்லாம் என்ன செய்யுதுன்னா, இந்த ஜனங்கள் எங்கே கால் மிதித்தாலும் அங்கே பாம்புகள் வெளியிலே வருகிறது, வந்து இவர்களை கொத்துகிறது. உடனே செத்து போக, எங்கும் பார்த்தா செத்து போகிறார்கள். என் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர் சொல்றார், ஒரு வெங்கல சர்ப்பத்தை தூக்கி நிறுத்துங்கள். ஒரு வெங்கல சர்ப்பத்தை யாரெல்லாம் நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டும் ஐயா. யார் பாடினா? ஃபாதர் பெர்க்மன்ஸ் இந்த பாடலாய் பாடினார். சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. அப்ப ஃபாதர் பெர்க்மன்ஸ் எப்படி பாடுறாருன்னா, இன்றைக்கு ஆண்டவரே நீர் சிலுவையில தொங்கினது எப்படி தெரியுமா? சர்ப்பமான ஏதேன் தோட்டத்தில் தோண்டின சர்ப்பம் இருக்க, வலு சர்ப்பம் மனுஷனை கொத்தி விட்டது. அல்லேலூயா. அப்ப மனுஷனுக்கு பதில் இயேசுதான். அப்ப யாரெல்லாம் சிலுவையை நோக்கி பார்க்கிறோம், அன்னைக்கு வெங்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து
சுகம் பெற்றது போல இன்னைக்கு இயேசுவை பார்த்தா நமக்கு சுகம். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, உன்னுடைய மரணத்தை மாற்றி போட தேவனால கூடும். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. கடைசியாக ஒரு மூன்றாவது பாடத்தை கற்றுக்கொள்வோம். ஓகே, a miracle in the middle of a meal. சரியா? உணவு வேளையிலே ஒரு அற்புதம் என்று நான் உங்களுக்கு பேசி கொண்டிருக்கிறேன். அப்போ உங்க சாதாரணமான வாழ்விலே உங்களுக்கு ஒரு அற்புதம் ஆண்டவர் நிச்சயமாய் செய்வார். இரண்டாவது சொல்லுகிறேன், ஆபத்து வரலாம் அல்லது விஷம் போன்ற சூழ்நிலைகள் வரலாம், ஆனால் அவைகளை மாற்றி போட உன் ஆண்டவர் வல்லவர். He can reverse. Hallelujah. Any danger that comes against you. மூன்றாவது நாம் கற்றுக்கொள்ள போகிறோம், நம்முடைய சாதாரணமான விசுவாசத்தை பயன்படுத்த ஆண்டவர் வல்லவர். பைபிள்ல கற்றுக்கொள்றோம்ல, கடுகு அளவு விசுவாசம் இருந்தாலும் நீ இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்துல விழுன்னு சொன்னா அது விழுன்னு சொன்னாரு. ஏன் இதை சொன்னார்னா, என் கர்த்தருடைய பிள்ளைகளை அறிந்து கொள்ளுங்கள், ஒரே காரணம், உன் விசுவாசத்திலே அற்புதம் நடக்கும். நீ விசுவாசித்தா தேவ மகிமையை காண்பாய். ஆமீன் சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம் வசனம் 41. அந்த வசனம் சொல்லுகிறது, மாவை கொண்டு வாருங்கள். போதும், அவ்வளவுதான். bring some flour. இங்க செத்துட்டு இருக்கிறோம், நீர் மாவை கேட்கிறீர். இங்க விஷம் நிறைந்த பாத்திரம் இருக்கிறது, நீர் மாவை கேட்கிறீர். என்ன செய்ய போகிறீர்? நோ, கேள்வி இல்லை. வசனம் சொல்லுகிறது, மாவை கொண்டு வர சொல்லி அவர்கள் மாவை கொண்டு வந்தார்கள். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. பைபிள்ல ஆண்டவர் பெரிய காரியம். உன் கையில என்ன இருக்கோ அதை பயன்படுத்தி உனக்கு ஒரு அற்புதம் செய்வார். தாவீதுடைய கையில ஒரு கவன், 5 கல்லு, ஒரே கல்லை வச்சு கோலியாத்தை அடிச்சிட்டாரு. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. உன் கையில என்ன இருக்கு? அங்கே என்ன இருக்கு? சரியா? வசனம் சொல்லுகிறது, விதவையானவர் எலியா தீர்க்கதரிசி பார்க்கிறோம். விதவை கையில என்ன இருக்கு? கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெய். உன் கையில என்ன இருக்கோ அதை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம். அங்க என்ன இருக்கு? மாவு இருக்கு, கொண்டு வா. எல்லாரும் சொல்லுங்க ஆமென், அல்லேலூயா. சோ பிரியமானவர்களே, ஆண்டவர் இதை செய்வார் அதை செய்வார். சரியா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. உன் கையில இருக்கதை கொண்டே அற்புதம் செய்திடுவார். எல்லாரும் பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோம். ஆமென். அப்ப இந்த அற்புதம் இந்த மாவுல இல்ல, விசுவாசத்துல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. விசுவாசம். விசுவாசம் இல்லாத ஒருவனும் தேவ மகிமையை காண மாட்டான். வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப பாருங்க, நீங்க பைபிள்ல சில கதையெல்லாம் நீங்க வாசிப்பீங்க. யாத்திரையாகமம் புஸ்தகம் 12வது அதிகாரத்துக்கு போனீங்கன்னா 10வது வாதையை ஆண்டவர் கொண்டு வர போறார். எகிப்துக்கு விரோதமாய் ஆண்டவர் செயல்படுறார். இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் வீட்டுக்குள்ள போயிருங்கன்னு சொல்லிட்டார். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுத்து நீங்க என்ன செய்யுங்க? வாசலில பூசி விடுங்கள். யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரம். அல்லேலூயா. இவங்க ரத்தத்தை பூசினாதான் அன்னைக்கு இரவு வந்த சங்கார தூதன் அந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் பாதுகாப்பா இருப்பான். ஆமேன். சரியா? இல்ல இது என்ன மூட நம்பிக்கை, இது என்ன ரத்தம்? அல்லேலூயா. இன்னைக்கு இயேசுவுடைய ரத்தத்திலே வல்லமை உண்டு. எல்லாரும் சொல்லுங்க ஆமேன். இயேசுவுடைய ரத்தத்திலே என்ன உண்டுங்க? வல்லமை உண்டு. அல்லேலூயா. இயேசுவின் நாமம், இயேசுவின் ரத்தம், வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை. இயேசுவின் ரத்தத்தால் வல்லமை உண்டுன்னு பாடுறோம். ஆமேன், அல்லேலூயா. அந்த ரத்தம், வாசலிலே பூசப்பட்ட ரத்தம். எல்லாரும் ஆமேன் சொல்லுவோமா? என்ன செஞ்சிச்சான்? சிம்பிள், ரொம்ப சிம்பிள். ரத்தம் தான், ஆட்டுக்குட்டியின் ரத்தம். ஆனா அது பாதுகாப்பை கொடுத்தது. இயேசுவின் ரத்தம் ஒரு மனுஷனுக்கு என்னத்தை கொடுக்கும்? பாதுகாப்பை கொடுக்கும். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க.
இப்படி பைபிள்ல நிறைய பார்க்கலாம். இயேசு ஒரு குருடனுக்கு கீழே குனிந்து சேற்றை எடுத்து கண்ணில் தழுவி விட்டார். எல்லாரும் சொல்லுங்க ஆமேன். உடனே அவனுக்கு சுகம் உண்டாச்சு. யோவான் 9ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன செய்யறோம்? நாம் வாசிக்கிறோம். சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். நான் அவ்வப்போது நாகமானி குறித்து பேசுகிறேன். போய் 7 முறை யோர்தான் நதியில மூழ்கி வா. எங்க ஊர்ல நதிகள் இல்லாத நதிகளா? இங்கே இந்த நதியில நான் 7 முறை முங்க வேண்டும் என்ற கோபம் படுறான். வேலைக்காரர் சொல்றான், ஐயா இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, 7 வட்டி தானே, செஞ்சுட்டு போயிடலாம் ஐயா. அவன் அப்படி செய்த அந்த கீழ்ப்படிஞ்சு போனான் பாருங்க. அந்த நதி அவனை சுகப்படுத்தல, அந்த நட விசுவாச நட அவனை சுகப்படுத்திச்சு. எல்லாரும் ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படி ஏராளம் பைபிள்ல கற்றுக்கணும். விசுவாசம் அற்புதம் செய்கிற விசுவாசம். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிள்ல வாசிப்போம், அப்புறம் ஜெபம் பண்ணுவோம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20வது வசனம். Matthew chapter 17 and verse 20. வாசிங்க பார்ப்போம். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்திலே தான் கடுகுவதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எல்லாரும் ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? அல்லேலூயா. வசனம் என்ன சொல்கிறது? கடுகு அளவு விசுவாசம் இருந்தால். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளை, இன்னைக்கு சர்ச்சில் நீ இவ்வளவு நேரம் உட்கார்ந்து தேவ வார்த்தையை கேட்டுட்டு மட்டும் போறேன்னு போகாம உன் விசுவாசத்தை வளர்த்துக்கொள். ஏன்னா விசுவாசிக்கு எல்லாம் ஆண்டவர் கிருபையால நல்லதா நடக்கும். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அற்புதம் எங்கேயோ நடக்கும், நம்பிக்கையோடு போங்க. நீ போயிட்டு இருக்கும் போது நீ சுகமடைவாய். 10 குஷ்டரோகிகள் இயேசுவிடத்திலே வந்தார்கள். தாவீதின் குமாரனே மனம் இறங்கும் என்று கதறினார்கள். அவரோ பார்த்து உடனே சொன்னார், போங்க, நீங்க போய் தேவ ஆலயத்துக்கு போய் ஆசாரியன் இடத்திலே உங்களை காட்டுங்கள். அவர்கள் திரும்பி போனார்கள், சுகமடைந்தார்கள். நீ போகும்போதே அற்புதம் உனக்கு நடக்கும். வீதியிலே உனக்கு அற்புதம் நடக்கும். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாக உங்க எல்லாரும் மேல தேவ ஆவியை கட்டளையிடுகிறேன். எல்லாரும் அப்படியே வேதத்தை வைத்து எழுந்து நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்த உங்களை அழைக்கிறேன். கர்த்தர் நிச்சயமா உனக்கு ஒரு அற்புதம் செய்வார். அல்லேலூயா.